ஊர்காவல் படைக்கு தேர்வு செய்யப்பட்ட 50 திருநங்கைகளுக்கு நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு திருநங்கையருடைய சேவைகளை தமிழக அரசினுடைய காவல்துறைக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமாக ஊர்காவல் படையிலே திருநங்கையரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய விதமான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் சேர்ப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட 50 திருநங்கையர்களுக்கு தற்பொழுது ஊர்காவல் படை உறுப்பினர் நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்குகின்றார். அதன் அடையாளமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் 50 திருநங்கையருக்கு ஊர்காவல் படையில் நியமன ஆணை வழங்குவதற்குரிய அடையாளமாக 7 திருநங்கையருக்கு தற்பொழுது பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.